ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒர்க் சாரியில் வந்து ஃபால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுருக்கம் இல்லாமல் எப்படி வைக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கட் ஒர்க் கொடுத்துருக்குது இல்லைங்க, அது வந்து கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு கீழே அந்த கட் ஒர்க் வருது பாருங்கள், அந்த கட் ஒர்க்கில் எல்லாம் ஸ்டோன் வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்டோன் மேலே வந்து நம்ம தைக்க முடியாது. அதனால அந்த எம்ப்ராய்டிங் வருது பார்த்திங்களா, அந்த எம்ப்ராய்டிங்கில் தான் வந்து நம்ம நெட்டுக்காக தையல் போட்டிருக்கோங்க. இது மாதிரி தையல் போட்டால் தான் நம்ம அடுத்தது வந்து ஹெம்மிங் பண்ண முடியுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்து நம்ம இது மாதிரி தையல் போட முடியாத சூழ்நிலை இருந்தால் கீழேயும் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து கீழே எம்ப்ராய்டிங் இருந்தனால நான் கீழே மட்டும் ஃபுல்லாக மிஷினில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஹெம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா நம்ம எடுத்துவிட்டு அது மேலே அந்த ஃபால்ஸ் மேலே வந்து நல்லா கனமாக ஏதாச்சும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து கீழே இருக்கிற துணியும் மேலே இருக்கிற துணியும் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா அழகாக வந்து எம்மிங் பண்ண முடியுங்க. நான் வந்து மிஷின் மேலேயே வச்சு எம்மிங் பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நூல் வந்து நம்ம அளவாக நம்ம எம்மிங்க்கு அளவாக எடுத்துக்கணுங்க. ரொம்ப நம்ம நூல் விட்டு தைச்சோம்னா ரொம்ப சிக்கு விழுகுங்க. அதனால அளவாக மட்டும் நம்ம நூல் எடுத்துக்கலாங்க. அந்த கார்னர் வர இடத்துல மட்டும் நல்லா முடித்து அதிகமாக போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்குங்க. இது மாதிரி சாரியெல்லாம் நல்லா இழுத்துட்டு போடும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து அவ்வளோக்கா வராதுங்க. சுருக்கமே இல்லாமல் எம்மிங் பண்ணலாங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கனமான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து ஹூக் வந்து பண்ணிக்கலாங்க. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல ஹூக் பண்ணி நம்ம எம்மிங் தைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக வருங்க. அடிக்கடி வந்து நம்ம கீழ் துணியும் மேல் துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து நம்ம எம்மிங் பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப சுருக்கம் வருங்க. கீழே துணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு தான் எம்மிங் பண்ணணுங்க. இது மாதிரி பின் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எம்மிங் பண்ணலாங்க. கீழே இருந்து எம்மிங் பண்ணும்போது ஒரு பின் பண்ணி நான் எம்மிங் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டுக்காக போகிறனால 3 பக்கம் வந்து பின் பண்ணி எம்மிங் பண்ணுறேன். அது மாதிரி பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக அப்படியே எம்மிங் பண்ணிகிட்டே போயிடலாங்க.
ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் சுடிதார் தைக்கணும்னு இல்லைங்க. சும்மா பேசிக்காகவே நம்மளுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சு இதுலேயும் வருமானம் பார்க்கலாங்க. பெரிய பெரிய டெய்லரிங் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எம்மிங் பண்ணுறதுக்கு தருவாங்க. அது மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம வருமானம் பார்க்கலாங்க. இந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு கூலின்னு பார்த்தீங்கன்னா நான் 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேங்க. ஃபால்ஸோடு சேர்த்து இந்த அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன். இது வந்து அதிகமாக கம்மியான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சாரீ ஓரம் அடித்து கீழே வந்து இந்த ஃபால்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹெம்மிங் பண்ணியிருக்கிறேங்க. இது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் போட்டு 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக முடிய போகுதுங்க. இது மாதிரி முடிக்கும்போது நம்ம ஒரு 3-4 தடவை குத்தி குத்தி அந்த இடத்துல வந்து முடிச்சு போடணுங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து விலகாமல் இருக்குங்க. பாருங்கள், சுருக்கமே இல்லாமல் நம்ம ஃபால்ஸ் வச்சு முடிச்சாச்சுங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைச்சி எடுக்கலாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.